இப்போ பாமக கூட அங்கங்கே ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. என்ன ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க? எங்கள் மருத்துவர் ஐயாவை வந்து நீங்கள் வந்து தரைக்குறைவாக பேசிட்டீங்க, உதாசீனப்படுத்திட்டீங்க, அப்படி அப்படின்னு அந்த அதானி விஷயம் மறைக்கப்பட்டு இந்த விஷயம் வந்ததில்ல, அதே மாதிரி தான் இசைவாணி விஷயம். அதெல்லாமே இவங்க கைவசம் வச்சுருப்பாங்க. திடீர்னு எவனா ஒருத்தர் போய் இப்போ கொஞ்சம் சனாதனம் கொஞ்சம் கிள்ளி விடு அப்படின்னு அழுவாங்க பார்த்தியா, அப்போ இவங்க செஞ்சது எல்லாமே மறைஞ்சிடும். ஆனால் அதையும் தாண்டி, அதாவது வெளிப்படாத ரகசியங்களே கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அப்போ இன்னைக்கு அதானி வந்தது, ஃப்ளைட்ல வந்தது, போனது, அவரோட பெட்ரோல் வண்டியோட இன்னைக்கு வந்து வீடியோக்கள் பரவ ஆரம்பிச்சிச்சு. இன்னொரு விஷயமும் இன்றைக்கு வந்திருக்கு. இவர்கள் அதானியை சந்தித்தது இந்த சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவில் கரண்ட் வாங்குறதுக்கு மட்டும் இல்ல, நிலக்கரி ஊழல் விஷயமாகவும் தான் இவங்க பார்த்துருக்காங்கன்னு இன்னைக்கு வந்து விவரங்கள் வெளியே வந்திருக்கு. இவங்க ஆட்சி காலம் வந்து இன்னும் 1.5 வருஷம் இருக்கு. ஆனா இவர்கள் 5 ஆண்டுகளுக்கு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. அதே மாதிரி சோலார்ல இவங்க ஆட்சி காலம் 1.5 வருஷம் இருக்கு, 25 ஆண்டுகளுக்கு ஒப்பந்தம் போட்டிருக்காங்கன்றதெல்லாம் இப்போ வெளியே வந்துருச்சுல்ல. இப்போ இதுக்கு என்ன சொல்ல போறாரு?